உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதிரை நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. சமூக தலைப்பினை கொண்டு குறிப்பாக மாணவ சமுதாயத்திற்கு பயன் தரும் வகையிலே வாரந்தோறும் நெஞ்சு பொறுக்குதிரை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. ஒரு சமூகம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால், ஒரு சமூகம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த கல்வி சரியான கல்வியாக இருக்க வேண்டும். அப்படி அந்த கல்வி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து தான் அந்த கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுடைய நிலையும் இருக்கிறது. எஸ்விஎஸ் கல்லூரியில் பட்டாம்பூச்சியாக பறக்க வேண்டிய மாணவிகள் பாழுங்கிணற்றில் தள்ளப்பட்டார்கள். இந்த பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டும். மாணவர்களை கொத்தடிமைகள் போல நடத்துகிற கல்லூரிகளை நாம் பார்க்கின்றோம். கண்டிப்பு மிக மிக அவசியம். ஆனால் அந்த கண்டிப்பு எல்லை மீறி ஒரு கொத்தடிமைகளாக நடத்தக்கூடிய சூழ்நிலையில் சில கல்லூரிகள் இருக்கிறது. அதற்கான போராட்டங்கள் வெடித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. சில கல்லூரிகளில் கழிப்பறை வசதிகளே மிக குறைவாக இருக்கிறது. வகுப்பறைக்கு சரியான காற்றோட்ட வசதி இல்லாமல் இருக்கிறது. நூலகங்கள் எப்படி இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கின்ற போது அதிகமான கட்டணங்களை வசூலிக்கிறார்கள். ஆனால் அடிப்படை வசதிகள் இருக்கிறதா என்று சொன்னால் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு, கல்வி நிலையங்களில் மாணவிகளுக்கு அடிப்படை வசதி மற்றும் பாதுகாப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். கல்லூரியினுடைய இயக்குனர் திரு மாறன் அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார். தமிழகம் எங்கும் தெரிந்த பட்டிமன்ற பேச்சாளர், நல்ல கவிதைகளை எழுதக்கூடியவர் பேராசிரியர் அன்பு அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். இந்திய மாணவர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் திரு மாரியப்பன் அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார். புரட்சிகர மாணவர் இளைஞரனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு கணேசன் அவர்களும் இருக்கின்றார். மாணவர்களுக்கு மனநல ஆலோசகராக இருக்கக்கூடிய கல்பனா அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார்கள். பேராசிரியர், மாணவர்களிடையே ஒரு எழுச்சி மிகுந்த உரையையும் கல்வி ஆலோசகராகவும் இருக்கக்கூடிய கயல்விழி அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார். எழுத்தாளர், மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் திருமதி புவனேஸ்வரி அவர்களும் நம்முடைய எஸ்விஎஸ் கல்லூரியில் அந்த இறந்த மாணவனுடைய தந்தை மோனிஷா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அதே போன்று சரண்யானுடைய தந்தையும் நம்முடைய வந்திருக்கின்றார்கள். கல்லூரியினுடைய நிர்வாகங்கள் எப்படி ஒரு அடிப்படை வசதியை செய்து தர வேண்டும் என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். ஆகவே அதை குறித்தெல்லாம் ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய எஸ்விஎஸ் இயற்கை மருத்துவக் கல்லூரி மாணவிகளான பிரியங்கா, மோனிஷா, சரண்யா ஆகியோரின் தற்கொலை கல்வி நிறுவனங்களின் பாதுகாப்பு குறித்தும் அடிப்படை வசதிகள் இல்லாதது குறித்தும் பல கேள்விகளை மக்களிடத்தில் எழுப்பியுள்ளன. கல்லூரியில் அதிக கட்டணம், விடுதியில் போதிய வசதியின்மை, முறையான வகுப்பறைகள் இல்லாதது, பரிசோதனை கூடங்கள், பெண் பிள்ளைகளுக்கான கழிவறை உள்ளிட்ட எந்த வசதியும் இல்லாமையோடு இஷ்டத்திற்கு வசூலிக்கப்படும் கல்லூரி கட்டணம் போன்றவை ஏழை மற்றும் நடுத்தர வகுப்பு மாணவிகளின் மன உளைச்சலுக்கு காரணமாகின்றன. அது மட்டுமல்ல, துணிவுடன் இவை குறித்து கல்வி நிலைய நிர்வாகத்திடம் தட்டி கேட்கும் போக்கால் இதுபோன்ற மரணங்கள் தற்கொலை, கொலை என்று மாறத் தொடங்கியுள்ளது. மாணவிகளை 5 ஆண்டு காலம் கல்வி நிர்வாகத்தின் முழு கட்டுப்பாட்டில் நம்பி அனுப்புகின்ற பெற்றோர்களின் நம்பிக்கைக்கு என்ன உத்தரவாதம் தரப்போகின்றன கல்வி நிறுவனங்கள் என்பதை பெற்றோர் பக்க கேள்வியாக இருக்கிறது. மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அனுமதி அளிக்கப்படும் கல்லூரிகள் மாணவர்களுக்கு எதிராக திரும்புவதை யாரும் விரும்ப மாட்டார்கள். நிர்வாக சீர்கேடுகளை அடையாளம் காண வரும் அதிகாரிகளை சரிக்கட்டும் போக்கும் இத்தகைய குற்றங்களுக்கு காரணமாகி நிற்பதாக பெற்றோர் தரப்பு கூறுகிறது. பெற்றோர்களின் அறியாமையும் கல்லூரி அங்கீகாரம் பற்றிய கவனக்குறைவும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாழ்படுத்தி விடுவதை மறுக்க முடியாது. இனியாவது இதுபோன்ற மாணவ மரணங்கள் என்ற இருள் நின்று போகட்டும், அதனை விரட்டும் ஒளி உதிக்கட்டும் என்ற பெற்றோரின் மாணவரின் நம்பிக்கை என்றும் வீண் போகாது. இன்றைக்கு கல்லூரிகளில் மாணவ மாணவிகளுக்கு அடிப்படை பாதுகாப்பு வசதி இருக்கிறதா இல்லையா? நம்ம ஒரு கல்லூரிக்கு சேர போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல டொனேஷன் இவ்வளோ அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, செமி ஃபீஸ் இவ்வளோ அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, எக்ஸாம் ஃபீஸ் இவ்வளோ. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஃபீஸ் இவ்வளோ. அப்படி இப்படி சொல்லி பெற்றோர்கிட்ட இருந்து
அவ்வளோ ஃபீஸ் வாங்கிக்கிறாங்க. ஆனால் வந்து அதுக்கேற்ற வசதி செஞ்சு தராங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற வசதி இது வரைக்கும் ஒன்று கூட செஞ்சு தரது இல்லை. இன்றைய காலகட்டங்களில் அப்படி தான் இருக்குது கல்லூரிகள் மட்டும். எமர்ஜென்சி மெடிசன் இல்லாமல் எங்கள் காலேஜில் ஒரு பையன் இறந்துருக்கான். அட்லீஸ்ட் ஃபஸ்ட் எய்டு கிட்டாவது வைக்க சொல்லுங்கள். அடிப்படை வசதியில் அதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைப்படும், ஒரு உயிரை காக்கிறதுக்காவது தேவை. சாப்பாடு இல்லைன்னா கூட நாங்கள் ஒரு வேளை வந்துட்டு கடையில் கூட போய் சாப்பிட்டுக்கலாம். உயிருக்கு சாவு கிடக்கும்போது அந்த இடத்துல ஒரு எமர்ஜென்சி மெடிசன் இருந்தால் தானே காப்பாற்ற முடியும், ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும். தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா கல்லூரிகள் எல்லாமே வந்து இப்போது கொலைக்களங்களாக மாறி வருது. அதுக்கு காரணம் என்னென்னா, கல்லூரிகள் எல்லாமே வந்து கல்வியை வந்து ஒரு சேவை மனநோக்கோடு செய்யறதை விட்டுட்டு இப்போது கொள்ளையடிக்கிற தனமாக கல்லூரிகள் மாறின்னு வருது. பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே கல்லூரி ஆரம்பிக்கப்படுகிறது. சார் இப்போ கல்லூரியிலே வந்து அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. நம்ம வந்து கல்லூரியில் போது ஹாஸ்டல் நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதே நம்ம வந்து போயிட்டு நம்ம என்ன ஒரு ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணுறோம்னா அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா ப்ராக்டியில் கை வைப்பாங்க, ஃபெயில் பண்ணுவாங்க. இதுமாரி வந்து கிரிமினல் பையன் இன்னும் அந்த பொண்ணு கூட சேர்த்து இருக்கான் அப்படின்னு எதனா ஒன்று சொல்லி பேரண்ட்ஸ் நம்ப வைப்பாங்க. பேரண்ட்ஸ் அது எங்களை புரிஞ்சுக்காமல் அவங்க நம்பிங்கன்னா எங்களை திட்டி போவாங்க. ஸோ அது காரணம் வந்து குறிப்பாக படிக்காத ஒரு பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் எப்படியா நம்ம பையனை வந்து மருத்துவரை ஆக்கிடணும் அப்படின்னு. ஒரு காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேசிக் வந்து 25 ஏக்கர் வேணுங்க. ஒரு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணணும்னா, ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணணும்னா 100 பெட் ஹாஸ்பிட்டல் வேணுங்க. அங்கே ஒரு பெட் கூட கிடையாதுங்க. இங்கே சென்னையில் நீங்கள் அரும்பாக்கம் டைரக்டர் ஆஃப் இந்தியா மெடிசன் அண்ணாசில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் யுனானி மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி காலேஜ், திருமங்கலத்தில் கவர்மெண்ட் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ், நாகர்கோயிலில் கவர்மெண்ட் ஆயுர்வேத காலேஜ், அப்புறம் பாளையங்கோட்டில் இருக்கிற கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ். இவங்கெல்லாம் கூட சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் இந்தியன் மெடிசன், சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹோமியோபதி சொல்லக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு முழுமையாக கிடையாது சார். ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்கணும் சார், டெய்லி வந்து ஆப்ரேஷன் கண்டக்ட் பண்ணணுங்க. சத்தியமாக நீங்கள் இப்போ கூட போயிட்டு பாருங்கள், எந்த கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து சித்த ஆயுர்வேதம் ஆப்ரேஷன் கண்டக்ட் பண்ணுறதே கிடையாது. வெறும் போர்டு இப்போ நீங்கள் காட்டிங்க பாருங்கள், ஜஸ்ட் ஆப்ரேஷன் தேட்டர் மட்டும் தான் இருக்குங்க, டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஈவன் இதை வந்து கவர்மெண்ட் காலேஜில் மாணவர்களை போய் தெரிஞ்சு போயிட்டு போனால் கூட மிரட்டப்பட்ட ப்ரைவேட் காலேஜில் மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் காலேஜில் மிரட்டுறாங்க, மறைமுகம் மிரட்டுறாங்க. காலேஜஸ் பெர்மிஷன் வாங்குறதோட சரி, அதுக்கப்புறம் எந்த இதுவுமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதே கிடையாது. இது ஈவன் டாய்லெட்ஸ் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் இப்போ பசங்க படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. வேறு வழி இல்லை, சேர்ந்துட்டோம், முடிக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் போகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட படிச்சுட்டு இருக்காங்களே தவிர எந்த காலேஜஸ்லுமே இப்போ முக்கால்வாசி எந்த காலேஜஸ்லுமே அடிப்படை வசதிங்க இல்லவே இல்லை. இப்போ வந்து அடிப்படை வசதின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் படித்த ஸ்கூல்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஃபஸ்ட்டு வந்து பாத்ரூம்ஸ்லாம் சரியாக இருக்காது, அடிப்படை வசதி கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு. இப்போ நான் படிக்கிற காலேஜில் வந்து நல்லா கேன்டீன் ஃபெசிலிட்டி எல்லாம் நல்லாயிருக்கு, பாத்ரூம்ஸும் நல்லா சுத்தமாக பராமரிக்கிறாங்க. ஒரு ஹாஸ்டல் சரியில்லை அம்மாட்டு சொல்லு, வீட்டில் என்ன பண்ணுற அம்மாவும் டார்ச்சர் கொடுத்து காலேஜ் அங்கே போய் டார்ச்சர் வந்தாரு. அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறதுக்கு சூழல் தெரியல. எப்படி தான் சாகக்கூடாது, உங்களை பெற்று முந்தி தவமே இருந்து 300 நாட்கள் வந்து கஷ்டப்பட்டு உங்களை கடனை வாங்கி உடனே வாங்கி படிக்க வச்சு அனுப்புகிறா. நீங்கள் போய் என் குழந்தை படிக்கிறான், என் குழந்தை ஹாஸ்டலில் கஷ்டம்னா உடனே சொல்லு, இல்லைன்னா பஸ் ஏறி வந்துடும். வீட்டுக்கு முதல்ல குழந்தையாக இருந்துட்டு அப்புறம் நீ மாணவனாரு. எந்த ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கணும்னு போனால் கூட அந்த ஸ்கூலை பற்றி நம்ம விசாரிக்கிறோம். அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களை சேர்க்குற காலேஜை பற்றி விசாரிக்கணும், அதில் இருக்கா ஃபெசிலிட்டிஸு. நம்ம ஒரு காலேஜை பார்க்க மாட்டோம், ஒரு 4-5 காலேஜை பார்த்து சஜஷன் பண்ணி தான் கொண்டு போய் சேர்ப்பு விடும். சரி, அந்த பிள்ளைங்களை சேர்க்குறோன்னா அங்கே எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லையானா உடனே அது இது பண்ணிடணும். இல்லை சேர்க்குறாங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும். அந்த பிள்ளைங்க வந்து எந்த சூழ்நிலை எப்படி அதுங்க நடந்துக்கணும், அதுக்கான சூழ்நிலையை அந்த பிள்ளைங்களுக்கு கற்றுத்தரணும். இப்போ கல்லூரி வந்து சிட்டியில் நல்லா கல்லூரி இருக்குது அப்படின்னு தான் தன்னுடைய பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை வந்து கல்லூரிக்கு சேர்க்குறாங்க. அப்போது வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் இந்தந்த அடிப்படை இருக்கா அப்படின்னு விசாரித்து தான் அந்த அடிப்படை இருக்கான்னு சொல்லி சேர்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது மாணவர்கள் என்ன பண்ணோம், நம்முடைய இலக்கை வந்து அடைய தான் நம்ம வந்து பாடுபடணும் வச்சு, சும்மா தேவையில்லாத பிரச்சனைக்கு தேவையில்லாத ஸ்பெஷலிஸ்ட் எல்லாத்துக்கும் தற்கொலை பண்ணிக்கூடாது. இப்படி எங்கேயோ அங்கே ஒன்றும் இங்கேனுமா எங்கேயோ நடக்கிற அவலங்கள்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒட்டுமொத்த காலேஜ் அப்படி இல்லைன்னா இவ்வளோ காலேஜ் நடக்காது. இத்தனை குழந்தைகள் அத்தனை பேரும் படிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து காலேஜில் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அன்றைக்கி வேலைக்கு தேடின்னு இருக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலேஜுக்குள்ளேயே கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குது. நம்ம குழந்தைக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அறிவுறுத்தணும், எந்த காரணத்துக்கு கொண்டு தற்கொலை பண்ணிக்காத. கொலை என்பது எங்கேயோ ஒரு இடத்துல 1% நடக்கிற விஷயம், அது வந்து தெரியாத ஒரு விஷயம், அது ஆக்சிடென்ட். இது இன்சிடென்ட்டாக மாறக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து மன உறுதியை தைரியத்தை முதல்ல விதைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் அனுப்பணும். வெரி குட். முன்னாடி வந்து பேரண்ட்ஸ் தான் விசாரித்து எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸே +2 முடிக்கிறப்போவே தே ஆர் கெட்டிங் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லையா. இந்த எய்மோட தான் நான் படிக்கிறேன், இந்த காலேஜஸ்க்கு தான் நான் போய் சேர போகிறேன்ற எய்மோட படித்து அதோட போய் சேர்றவங்களும் இருக்காங்க. அது இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸே நிறையா கேதர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து நிறைய ராங்கான ஆப்ஷன்ஸ்ன்றது வந்து
பேரண்ட்ஸ் இப்படி போய் சேர்த்துட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணுற குழந்தைங்க ரொம்ப ரொம்ப கம்மி. மருத்துவ கல்வியை பொறுத்த வரைக்கும் நம்ம தீர்மானிக்கிறது 2 ஃபேக்டர். ஒன்று வந்து கவர்மெண்ட்டு, ஒன்று கவுன்சில். கவர்மெண்ட்டு முதல்ல இருக்கிற அந்த லேண்டு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து முடிவு பண்ணிக்கிட்டு அவங்க போயிடுறாங்களே தவிர மீதி உள்ள எல்லா மேட்டரையுமே முடிவு பண்ணுறது கவுன்சில் தான். கவுன்சிலில் இருக்கிறது யாருன்னு பார்த்தா அப்பாயிண்டட் பர்சன்ஸ் கிடையாது, எல்லாமே எலெக்டட் பர்சன்ஸ் ஃப்ரம் கன்சர்ன்டு டாக்டர்ஸ். ஹோமியோபதினா ஹோமியோபதி, ஆயுர்வேதம்னா ஆயுர்வேதம், அந்த ஃபீல்டில் இருக்கிற டாக்டர்ஸ் எலெக்ட் பண்ணி வரவங்க தான் வந்து அங்கே கவுன்சிலில் இருக்கிறாங்க. இந்த டாக்டர்ஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணி வைக்கிற காலேஜஸும் இந்த டாக்டர்ஸ் ஃப்ரேம் பண்ணுற ரூல்ஸும் தான் இந்த காலேஜஸை தீர்மானிக்குது. ஆனால் இந்த மெம்பர்ஸை யார் தீர்மானிக்கிறாங்க, யார் எலெக்ட் ஆகி போகிறாங்கிறத தீர்மானிக்கிறதே இந்த காலேஜஸாக இருக்குது இன்றைக்கு. ஸோ அங்கே இங்கே தான் பிரச்சனையே தொடங்குது. இந்த காலேஜஸ் தான் இந்த மெம்பர்ஸ் யாரெல்லாம் எலெக்ட் ஆகி போகிறாங்கிற தீர்மானிக்கிறது. என்னென்னா அதோட ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறதுலேருந்து அந்த ஆட்கள் அந்த கேண்டிடேட்டை நிறுத்தி அவங்கள ஜெயிக்க வைக்கிறது வரைக்கும் இந்த காலேஜஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்றைக்கு வந்து எம்பிபிஎஸ்ஸுக்கும் மாற்று மருத்துவ முறைக்கும் வந்து ஒரே ஸ்ட்ரக்சர் கிடையாது. அவங்களுக்கு 25 ஏக்கர் வேணும்னு சொன்னால் இன்றைக்கு வந்து இந்த மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து 10 ஏக்கர் போதுங்கிற ஒரு ஸ்டேஜஸை கொண்டு வந்துட்டாங்க. இந்த 10 ஏக்கர் கூட இன்றைக்கு வந்து உரியதாக வச்சுருக்கிறாங்களா கொஸ்டின் மார்க். ஆனால் எல்லா காலேஜஸும் அந்த மாதிரி இல்லை. நான் வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் பூம்புகாருங்கிற ஊர்லேருந்து தான் வந்தேன். சென்னை வந்து 6 மாதம் தான் ஆகுது. சென்னையில் என்னோட பிஎட் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 காலேஜஸை நான் சஜெக்ட் பண்ணி ஒரு பேப்பரில் எடுத்தேன். ஒவ்வொரு காலேஜாக போய் பார்த்து எனக்கு பிடிச்ச காலேஜில் தான் நான் சேரணும். என் அம்மா அப்பாவோட சாய்ஸ் இருக்கலாம், என் அம்மா அப்பா என்னை படிக்க வைக்கணும், நீ படிக்கணுமா, ஒரு பொண்ணு தனியாக நின்று காமிக்கணுங்கிறது என் அம்மாவோட ஆசை. ஆனால் நான் எந்த காலேஜில் படிக்கணும், என்ன கோர்ஸ் படிக்கணுங்கிறது நான் டிசைட் பண்ணணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் நான் வந்தேன். நமக்கு இருக்கணும் கான்ஃபிடென்ட்டு. எந்த விஷயம் வேணால் நம்மளோட எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. நம்ம மத்தியில் மோனிஷானுடைய தந்தை வந்திருக்காரு. இல்லை உண்மையாக அன்றைக்கி என்ன நடந்த சம்பவங்கள், அந்த கல்லூரி எப்படி அடிப்படை வசதிகள் இருக்கா இல்லையா? மின்சார வாரியத்தில் வந்து மஸ்தூராக வேலை செய்கிறேன். நான் கீழ்மட்டத்தில் வேலை செய்கிறேன். பொண்ணுனாச்சும் டாக்டராக படிக்கணும் தான் கனவு படிக்க வச்சு. இவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் பேஸ் பண்ணி போனால் தான், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி போனால் தான் நடக்கும், எல்லாம் வந்து பார்க்கணும், எல்லா காலேஜும் போய் பார்த்தா தான் தெரியும், பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஆனால் கவர்மெண்ட்டே கவுன்சிலிங்கில் வச்சு செலக்ட் பண்ணி கொடுக்குற காலேஜ் நாங்கள் எப்படி சார் போய் பார்க்க முடியும்? அவங்க தானே அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க, செஞ்சு கூட அப்ரூவல் கொடுக்குறாங்க. இன்றைக்கி அந்த காலேஜ் வந்து எஸ்விஎஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து கவுன்சிலிங்கில் கொண்டாடலாம் என் பொண்ணை நாங்கள் சேர்த்துருக்க மாட்டேனே. அது தவறு வந்து எங்கே நடந்துச்சுன்னா இந்தியன் மெடிசன் கவுன்சிலையும் நடந்திருக்குது, எம்ஜிஆர் இன்ஸ்டியூட்லேயும் நடந்திருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து அந்த காலேஜுக்கு அப்ரூவல் கொடுத்தனால என் பொண்ணு அங்கே சேர்த்தேன். அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா இல்லை, நான் மருத்துவரா நான் போய் பார்க்குறதுக்கு அந்த காலேஜில் சேர்த்தும் போது கூட ஃபீஸ் கட்டி என் பொண்ணை சேர்த்தும் போது கூட இதை பாருங்கள் எதிரில் காட்டுறாங்க, அந்த லட்சுமி மெடிக்கல் இன்ஜினியரிங் காலேஜ் இதுதான் எங்கள் காலேஜ் பார்த்துங்க. அப்போ எனக்கு என்ன தெரியும், இந்த காலேஜ் அந்த காலேஜ் எனக்கு தெரியும், பக்கத்தில் இருக்க பில்டிங்கை காட்டுறாங்க. ஆனால் அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் ஓபி வார்டில் படுக்க வைக்கிறாங்க. சாப்பாடு வசதிகள் இல்லாமல் இருந்திருக்காங்க. எவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். 3 வருஷம் கழிச்சு வந்து டிகிரி முடிச்சு வந்துடுவாங்கன்றாங்க. அந்த கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் பொண்ணு படித்தாங்க. 16/9/16/10 ஒரு போராட்டங்கள் நடந்திருக்கு. 2015 9 பொண்ணுக்கு சூசைட் அட்டம் ஏற்கனவே படித்த பசங்க சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி பண்ணியிருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்காங்க. அப்பயும் அந்த கலெக்டர் நிர்வாகமும் ஆக்ஷன் எடுக்கல. அந்த காலேஜுமில் அந்த காலேஜ் முன்னாடி நான் ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா இந்த 3 மாணவர்கள் உயிர் பறி போயிருக்காது. அன்றைக்கி ஆர்டிஓ விசாரணை பண்ணியிருக்காரு, காலேஜில் வந்து தாசில்தார் விசாரணை பண்ணியிருக்காரு. விசாரணைலாம் வெறும் பேப்பர் ஒர்க்காகவே இருந்திருக்காது தவிர எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. அப்போ விசாரணையில் என் பொண்ணு அந்த காலேஜுக்கு அகைன்ஸ்டாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரியாங்காவும் சொல்லியிருக்காங்க, சரண்யாவும் சொல்லியிருக்காங்க. இதனால தான் இந்த விபரீதங்கள்லாம், அதாவது காலேஜில் நான் இருக்கக்கூடிய குறைபாடுகள் இதெல்லாம் இருக்குன்ற இதெல்லாம் குறையெல்லாம் சொல்கிறதுனால தான் இவங்க இழப்பு நடந்துருக்கு. 2 நாளெல்லாம் மோட்டர் போடாமல் விட்டுருக்காங்க, தண்ணி இல்லாமலாம் இருந்திருக்காங்க, பாத்ரூமே போக முடியாத அளவு கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் சொல்ல முடியாத சூழ்நிலை கஷ்டங்கள்லாம் அவங்களும் பட்டிருக்காங்க. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி படிச்சிருக்கிறவங்க ஏன் சாக போகிறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க? படித்து வரணும். எங்ககிட்ட சொல்லுவா 5 வருஷத்தில் நான் எப்படி டாக்டராக தான் வருவேன், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும். இன்றைக்கி என் பொண்ணு வந்து 22ஆம் தேதி இங்கே சென்னையிலேருந்து கிளம்பி போனாங்க. என் பொண்ணு வந்து கிளம்பி போகும்போது கூட சொல்கிறேன், நீ போயிட்டு வந்துடுமா, உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துட்றேன், செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் சொல்லி அனுப்பிச்சேன். போயிட்டு வந்துடுறேன்பான்னு சொல்லிட்டு தான் போனவங்க. 22ஆம் தேதி போயிருக்காங்க. 23ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் இல்லை. கல்லூரி நிர்வாகமும் இந்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கு வந்து சேர்ந்ததாகவும் சொல்லவும் இல்லை. ஆனால் 23ஆம் தேதி சாயந்தரம் 4:30 மணிக்கு தான் எங்களுக்கு தகவலே தெரிவிக்கிறாங்க. அது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் பார்க்கலன்றாங்க. பேக் அந்த கிணத்தாண்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. 23ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு தான் பேக்கை பார்த்ததாக சொல்கிறாங்க. அப்போ இடைப்பட்ட அந்த ஒரு நாளில் என்ன நடந்த நிகழ்வுன்னு எங்களுக்கே தெரியல. ஏன் சிபிசிடியால் விசாரணையில் கண்டுபிடிக்க முடியாமல் முடிச்சிட்டு இருக்காங்க. காலேஜ் மேலே நடவடிக்கை எடுக்கணுன்றதுக்காகவே தான் நான் வந்து ஹைகோர்ட்டில் வந்து மனு தாக்கல் பண்ணினேன். இப்போ கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. வழக்கின் தீர்ப்பு பிரகாரம் என்ன வந்து தீர்ப்பு வந்தாலும் அந்த அம்மா தண்டனைக்கு உரிக்கப்பட்டவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். சரண்யா அப்படியா அப்பா குடும்பம்?
வீட்டில் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்க? இப்போ உங்களுடைய மனைவியாகட்டும் உறவினர்களாகட்டும் உங்களுக்கு அந்த மனநிலை எப்படி இருக்குது? கவுன்சிலிங் நடக்கும்போது அவங்க மேலாளர் வாசிக்கல அங்கேயே வந்திருக்காங்க. அங்கேயே வந்து டிசிஏ வாங்கிட்டாங்க. நான் கேட்டேன், டிசிஏ இங்கே வந்து வாங்குறீங்க, காலேஜில் தானே வந்து கொடுப்பாங்க, காலேஜ் எந்த காலேஜ் பார்த்துன்னு கொடுப்போம், நீங்கள் இங்கேயே வந்து வாங்குறீங்க நான் கேட்டேன். அப்போ அவங்ககிட்டே அவங்க என்ன சொன்னார், இல்லை நாங்கள் இங்கே வந்து டிசி வாங்கிடுவோம், நீங்கள் வந்து பணம் வேணாலும் அங்கே எடுத்துகிட்டு வந்து கட்டிடுங்க அப்படின்னாங்க. நாங்கள் ஒன்றும் காலேஜ் பார்க்கவே இல்லை மேடம், இதில் தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க எல்லாம் இருக்குதுன்னு, நாங்கள் நேராக தானே வந்து பார்க்கணும் அப்படின்னு அவங்ககிட்ட அங்கேயே கேட்குறேன். இல்லை நீங்கள் வந்து எப்படி எல்லாமே இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னாங்க. ஸோ ஒரு 4 நாள் கழிச்சு நான் பணம் கட்டுறதுக்கோசம் போனேன். அங்கே போய் பார்த்தா வெறும் காட்டுக்குள்ளே இருக்குது அந்த காலேஜ். போனோன்னு அவங்ககிட்ட எது காலேஜா மேடம், இதுதான் காலேஜ். நாங்கள் அப்போ ஹாஸ்டல், நீங்கள் ஹாஸ்டல் எங்கே இருக்குதுன்னு, ஹாஸ்டல் பக்கத்துலேயே இருக்குதுன்னாங்க. எங்கள் பக்கத்தில் இருக்க ஹாஸ்டல் நீங்கள் இதை ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படின்னாங்க. அவங்க போய் பார்த்தோன்னா அந்த வார்டுக்கெலாம் போட்டிருப்பாங்களா பெட்டு, அந்த மாதிரி பெட்டு ஒரு 4-5 பெட்டு போட்டு வச்சுருக்காங்க, அவ்வளோதான் இருக்குது. ஹாஸ்டல்ன்றீங்க, ஹாஸ்டலுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, நீங்கள் ஹாஸ்டல்ன்றீங்க. இப்போ அப்போ பசங்க இதெல்லாம் எங்கே படுப்பாங்க, அவங்களுக்கு வசதி எதுவுமே இல்லையானு. நான் என்ன செஞ்சேன், என்ன வேணாங்க என்னுடைய இது டிசியெல்லாம் கொடுத்துருங்க, நான் வீட்டுக்கு பணம் கட்டலை அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க, உடனே இனி 6 வருஷத்துக்கான பணத்தை 5 வருஷத்துக்கான பணத்தை கட்டிட்டு நீ டிசி வாங்கிட்டு போ அப்படின்னாங்க. சரி அது யோசனை பண்ணிவிட்டு சரி 1 வருஷம் படிக்கட்டும், 1 வருஷம் படித்தோடனே நம்ம இது 1 வருஷம் படித்தோடனே அடுத்த ஸ்கூல் போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும். அதுக்கப்புறம் 1 வருஷம் 6 மாதம் வரைக்கும் பசங்க கொஞ்சம் ஒரு இதாக இருந்தாங்க, அதாவது எந்த மிரட்டலும் எதுவுமே இல்லை, சாதாரணமாக இருந்தது தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி பசங்க எப்படி கிளாஸில் நடக்கும், இல்லைப்பா கிளாஸில் ஒரு இதுவும் கிடையாது, சாப்பாடுலாம் நான் வாரம் போய் பார்ப்பேன், மாதத்துக்கு ஒரு ட்ரிப் பார்ப்பேன். அப்போ பார்த்தா பசங்க தான் சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. டாய்லெட் க்ளீன் பண்ண சொல்கிறாங்க, பெருகு சொல்கிறாங்க, இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்கப்பா. நான் வந்து கேட்பேன், எங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு என் பொண்ணு நீங்கள் எதுன்னு படிக்க வச்சு இது ஆள் கிடையாதா, இதெல்லாம் ஒரு கர்ம யோகா அப்படின்றாங்க. குடும்ப சூழல் இப்போ எப்படி இருக்குது? இப்போ உங்கள் வீட்டில் மோனிஷா, அதாவது எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் இருக்கேன், இன்னும் கஷ்டத்தில் தான் சார். அது இன்னும் வெளியே வரவே இல்லை சார். எனக்கு இருக்குது 2 பொண்ணு தான் சார். ஒரு பொண்ணு இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு வந்தேன், இந்த பொண்ணு நல்லா டாக்டர் ஆகி முடிச்சுட்டு வருவோம் பார்த்தா செத்து போய் பணமாக தான் வீட்டுக்கு அமிச்சாங்க எங்களுக்கு. டாக்டர் கல்பனா மேடம், அதாவது இன்றைக்கு மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் எப்படி இது பண்ணணும்? மன அழுத்தம் வந்து கல்லூரிக்கு எட்டும்போது மாத்திரமே இல்லை, எல்கேஜியில் சேர்க்கக்கூடிய நேரத்திலிருந்தே குழந்தைகளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க. மெயின் திங் இதில் பேரண்ட்ஸுக்கே நிறைய கவுன்சிலிங் கொடுக்க வேண்டுன்றது தான் என்னோடய தாழ்மையான கருத்து. உள்ளே வந்து அட்மிஷன் கொடுக்குற நேரத்துலேயே உன் குழந்தை எந்த ஸ்கூல், எந்த குழந்தை எந்த ஸ்கூலில் இருக்கிறதுலையே டாப் ஸ்கூல்ஸில் கொண்டு போய் என் குழந்தைய தள்ளிடணும். வெதர் த சைல்டு இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் திஸ் போர்டா இல்லையா, அரசு பள்ளியில் படித்தா மிக கேவலங்கிறது பேரண்ட்ஸ்க்கு மத்தியிலேயே ஒரு பெரிய ஒரு கருத்து பரிமாற்றமாக வந்துடுது. ஸோ அந்த குழந்தை வந்து அந்த பேரண்ட்டோட குழந்தை இப்படி இருக்குது, இந்த குழந்தையும் அப்படித்தான் வரணுங்கிறது அதை திணிக்கப்பட்டுடுறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கவுன்சிலிங் வந்து பேரண்ட்ஸ்க்கு தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். வெற்றியை எவ்வளோக்கு எவ்வளோ கொண்டாடக்கூடிய பெரிய பக்குவம் அந்த குழந்தைகளுக்கு இருக்கோ, தோல்விகளை எப்படி தாங்கிறதுங்கிறதுக்கும் ஒரு பெரிய கவுன்சிலிங் வேணும். தோல்வி நேரத்தில் தான் நம்ம ரொம்ப ஸ்டெடியாக இருக்கணுங்கிறதையே பேரண்ட்ஸ் லெவல்லே அதை கொண்டு வந்துடணும் சார். குழந்தைங்ககிட்டையும் அதை பேசலாம். அடுத்தவனோட வெற்றியை நம்ம எப்படி பாராட்டலாங்கிறதுலேருந்து தான் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும். நம்ம பெரிய வெளியில் இப்போ ரூரல்லேருந்து சிட்டிக்கு வந்துடுறாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் நிறையவே இருக்கும். ஸோ இந்த இடத்துல முதல்ல அவங்க செட்டில் ஆகிறதுக்கே மினிமம் 6 months தேவைப்படுறது. அதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஸ்டடீஸோட ஸ்ட்ரெஸ்ஸு, ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கல, நம்ம குழந்தைகள் அளவில் கொஞ்சம் இறங்கி தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இவங்களுக்கு வந்து வருமானம், அவங்களோட வேலை, அவங்க தங்குற இடம், இதெல்லாம் அடுத்தடுத்து பேரண்ட்ஸ் போயிடுவாங்க. குழந்தைகள் முதல்ல இடத்தை தாண்டறதுக்கே அவங்களுக்கு நம்மளோட ஹெல்ப் நிறைய தேவைப்படும். ஸோ ஸ்டடீஸை வந்து ஃபஸ்ட்டு செகண்டரியாக வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அக்காமடேஷன் எப்படி இருக்குது, மனநிலையில் அவங்க ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்களா, டீச்சர்ஸோடு பேசக்கூடிய அளவில் இருக்கிறாங்களா, கல்லூரிகளில் கட்டாயம் ஒரு கவுன்சிலருங்கிறது வேணுங்கிறது தான் சார். போராடி நம்ம நிர்வாகத்துக்கு முன்னாடி சட்டம் பேசணும், இப்படி ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிக்கணும், நாம் அப்படி தான் எதிர்த்து தான் நம்ம வெற்றி கொள்ளணுங்கிறத எண்ணத்தை முதல்ல மாற்றிடணும். நம்மளை நாம் எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம எந்த அளவில் அவங்களுக்கு நல்லவங்களாக இருக்க முடியுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கணும். அந்த மனப்பான்மையை பேரண்ட்ஸும் வளர்க்கணும், சுற்றி இருக்கிற ஆசிரியர்களும் அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் தன்னை தேத்திக்கணும். நம்ம எப்படி இருக்கோம், நம்மளுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஒன்று தான் லேக்கா, சப்ஜெக்ட்ஸில் நம்ம நாலேஜபிள் டெவலப் பண்ணிக்கலாமா, ஃப்ரெண்ட்ஸோடு எடுத்துக்கலாமா, அதே டீச்சர்ஸோடு போய் எனக்கு இதில் சிக்கல் அப்படின்னு சொல்கிறதுல தயக்கமே காட்ட வேண்டாம். சரி, பொய்மை வேண்டாம். நன்றி கல்பனா மேடம். கைல்வழி மேடம், இப்போ மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, கல்லூரிகளினுடைய அடிப்படை வசதிகள் எப்படி இருக்கிறது? நிறைய கல்லூரிகளில் ஆக்சுவலாக ஒரு கவுன்சிலர் இருக்காங்க. நான் ஒரு 5 வருடம் ஒரு கல்லூரியில் கவுன்சிலராக ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருந்த காரணத்தினால எனக்கு பர்சனலாக தெரியும். அவர்களுக்கு வீட்டிலிருந்து வரக்கூடிய சிக்கல்கள் அதிகம். அவர்களுடைய தாய் மாமனிடமிருந்து, சித்தப்பா மகனிடமிருந்து, உறவுகளிடமிருந்து வரக்கூடிய சிக்கலை எல்லாம் ஒரு ஆசிரியரிடம் வந்து மாணவி ஒரு தனி அறையில் கவுன்சிலராக நான் கல்லூரி முடிந்த பிறகு 1.5 மணி நேரம் அவர்களோடு உட்கார்ந்து
அதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு கவுன்சிலரோடு சேர்ந்து அவங்க வந்து ப்ரொஃபஷ்னலி குவாலிஃபைடு, நான் வந்து ஒரு டீச்சிங் ஃபேக்கல்ட்டி வில்லிங் டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ். உட்காந்து கவுன்சிலிங் பண்ண அவள் எத்தனையோ பெண் வந்து அவளுடைய துயரத்தை சொல்லி ஏதாவது பிரச்சனையில் அவள் மாட்டியிருக்கலாம். ஆனால் எங்களோட அவள் பகிர்ந்த போது அந்த துயரங்களையெல்லாம் ஒரு ஸ்டாஃபாக நான் தீர்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி நிறைய கல்லூரிகளில் நிறைய ஸ்டாஃப் இருக்காங்க. வீட்டில் கிடைக்காத பாதுகாப்பு உணர்வை கூட கல்லூரியிலும் பள்ளிகளிலும் நாங்கள் தரோம். இது உண்மை. இப்போ ஃபஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த கல்லூரியில் தான் நான் சேரணும்னு அவங்க தேடி போகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து பேசுகிறாங்க, இந்த கல்லூரியில் நான் வந்து படிக்கலாமா. ஏன்னா அவங்க தெளிவாக சொல்லுவாங்க இங்கே வரலாமா வேண்டாமா அப்படின்னு. அப்படியெல்லாம் கூட மாணவர்கள் வந்து கேட்குறாங்க. அது பெற்றோர்களுக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற மாணவன் வந்து அவனுக்கு எல்லா வாசலும் திறந்து இருக்கிறது. இப்போது அடிப்படை வசதிகள் தாண்டி இப்போ சாஃப்ட் ஸ்கில் பற்றி கூட சொல்லணும். எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சிட்டி ஸ்டூடெண்ட்ஸு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மிகப்பெரிய கேப்பையே வந்து மூடுவதற்கான முயற்சிகள் பல இடங்களில் நடக்கிறது. சாஃப்ட் ஸ்கில் அப்படின்னு ஒரு ட்ரைனிங்கே வச்சுருக்காங்க, ஒரு ட்ரெயினர் இருக்காங்க. அவங்க ரெகுலராக காலேஜுக்கு வந்து அவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னா மேடை பேச்சுக்கு மாணவர்களை தயார் செய்வது. அப்போ ஒரு நிறைய பேர் கூட்டத்தை பார்த்தா பேச்சு வராது மாணவனுக்கு. பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட மகிழ்ச்சியாக பேசிக்கிட்டு இருப்பான். முன்னாடி வந்து ஒரு செமினார் எடுன்னா அவனால் எடுக்க முடியாது, ஒரு பெண்ணால் எடுக்க முடியாது. அந்த பயத்தை போக்குனா அவன் நாளைக்கு ஒரு ஹெச்ஆரில் ஒரு டிஸ்கஷன் ஜிடியில் அவன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான். இந்த பயத்தையெல்லாம் போக்குறதுக்கு எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் இதெல்லாம் கொண்டு வரதுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் வச்சுருக்காங்க. இதை எல்லாத்தையும் ஒரு மாணவன் ஏற்றுக்கொண்டு அதுக்கு எவ்வளோ பயன் பெறணும்னு அவன் பார்க்கணும். மாணவர்களை தாண்டி மேனேஜ்மெண்ட்டை தாண்டி ஒரு பெற்றோர்களிடமும் ஒரு மிகப்பெரிய பொறுப்புணர்வு இருக்கணும். என்னுடைய எல்லா பெற்றோரும் என் பையன் வந்து என்ஜினியர் ஆயிடணும், எல்லாருடைய பெற்றோரும் என் பையன் வந்து டாக்டர் ஆயிடணும், பொண்ணு டாக்டர் ஆயிடணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அப்போ மற்ற வேலை மற்ற ப்ரொஃபஷன்ஸுக்கெல்லாம் எங்கே போகிறது? இதை குறிக்கோளாக வைத்து தான், இதை டார்கெட் பண்ணி தான் எனக்கு இத்தனை இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து விட்டன. இப்போ மறுபடியும் ஒரு பூம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை முதல்ல மாற்றணும். தொடர்ந்து இந்த ஸ்டீரியோ டைப்டாக இதே தான் நீ படிக்கணுன்ற அந்த புகுத்தல் இருக்கக்கூடாது. ஸோ மாணவர்கள் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணுன்ற அந்த அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும். இப்போ எல்லா காலேஜ்லேயும் ஆன்டி ரேகிங் கமிட்டி வச்சுருக்காங்க. அது ஃபங்க்ஷனும் ஆகுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய கல்லூரிகளில் இது வரைக்கும் 4 வருடங்கள் 5 வருடங்கள் ஒரு சிங்கிள் ஆன்டி ரேகிங் கூட நடக்காத ரிப்போர்ட் ஆகாத காலேஜஸ் இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா எல்லா கல்லூரிகளிலும் சிசிடிவி கேமரா மூலமாக கண்காணிக்கப்படுகிறது. முன்பு இருந்த திரைப்படங்களில் காண்பிக்கப்படுகிற கல்லூரிகள் இப்பொழுது கிடையாது. மாணவர்கள் மிக பொறுப்புணர்வோடு இருக்கிறார்கள். இதை நான் உண்மையாக பதிவு செய்கிறேங்க. அதனால் அடிப்படை வசதிகள் இருக்கின்றன. அதை தாண்டியும் கல்லூரிகள் நிறைய கொடுப்பதற்கு முயற்சி செய்கின்றன. சில விதிவிலக்குகள் இருக்கின்றன, நிச்சயமாக அது உண்மை. சரி, நன்றி புவனேஸ்வரி மேடம். என்ன மாதிரியான பாதிப்புகள் மாணவர்களுக்கு இருக்கிறது? அடிப்படை வசதிகள் இல்லாத போது வரக்கூடிய மனக்குழப்பங்கள் என்னவாக இருக்கும், அது சொல்லுங்கள். இப்போ ஒரு மரணம் நிகழுது அப்படின்னு சொல்லும்போது எதனால் நிகழ்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது அழுத்தத்தால் நிகழுது அப்படின்னு சொல்கிறத விட இன்னும் சரியான வார்த்தை யூஸ் பண்ணி சொல்லணும்னா ஒரு அறியாமையால் நிகழுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு அறியாமையை எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு கல்வி நிலையத்துக்கு போகிறோம், ஆனால் அந்த இடத்துல ஒரு அறியாமை இருக்குது. அப்போ அந்த அறியாமை எடுக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா கல்வி நிலையங்களும் பொதுவாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை என்னென்னா கஷ்டப்பட்டு படிச்சிருப்பா. நீ கஷ்டப்பட்டு படிச்சின்னா உனக்கு வந்து ரொம்ப லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கணும். அப்படி கிடையாதுங்க. கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இஷ்டப்பட்டு படிக்கணும். இஷ்டப்பட்டு படித்தோம் அப்படின்னா கஷ்டங்கிறது அங்கே சுத்தமாக இருக்காது. ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு படித்தார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் கஷ்டப்பட்டு டாக்டருக்கு படித்தாருன்னா அவர் கஷ்டப்பட்டுட்டு தானே டாக்டராக இருக்க முடியும். ஒரு பேஷன் அப்படிங்கிறது வந்து அங்கே உருவாகாது இல்லையா, ஒரு ஆழமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அங்கே உருவாகாது. அப்போது எந்த ஒரு பிரச்சனையுமே ஒரு ஆழமாக பார்க்கணும் அப்படின்னா ஸ்டடி ஸ்கில்ஸ்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குங்க. எப்படி படிக்கணும் அப்படின்னு அதில் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஒரு எப்படி வந்து ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், மைண்ட் மேப்பிங் இருக்குது, ஸ்பீட் ரீடிங் இருக்குது. ஒரு விஷயத்தை வந்து இப்போ ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க இல்லை காலேஜில் வந்து படிக்கிறாங்கன்னா படிக்கும் போதே நம்ம மைண்டில் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஒரு 80% அங்கேயே கம்ப்ளீட் பண்ணிடலாம். திருப்பியும் நீங்கள் வந்து ஒரு 20% வந்து ஃபன் வே லேர்னிங் மெத்தடில் படிக்க முடியும். இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே இருந்தும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அறியாமையில் இருக்காங்க தான் நான் சொல்லுவேன். இதுக்கான பயிற்சிகள் ஒரு சில கல்வி நிலையங்களை கொடுக்குறாங்க, ஒரு சில கல்வி நிலையங்கள் அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. ஸோ இந்த அவேர்னஸ் வந்து கொண்டு வந்து ட்ரைனிங் கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் டெய்லியுமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இன்றைக்கி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, பேரண்ட்டுக்கும் சரி, யாருக்குமே சரி எனக்கு தெரியாத விஷயம்ன்ட்டு எதுவுமே கிடையாது. எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி ஒரு சாதனையாளருக்கும் ஒரு சோதனைன்னு சொல்கிறவங்களுக்கும் 2 பேத்துக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, சாதனையாளர் தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டார், நடைமுறைக்கு அவரோட வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டார். இந்த சோதனைன்னு சொல்கிறவங்க அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை.
என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இது இப்படி தாங்க, இது இப்படி தாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சோதனைன்னு வரும்போது அது இறுதின்னு நினச்சிக்கிறாங்க. அது இறுதி கிடையாது. அந்த சமயத்தில் தான் நம்ம உறுதியாக இருக்கணும். ஸோ இந்த விஷயத்தை எப்போ இருந்து கொண்டு வரணும்னா, ஒரு குழந்தை சின்ன வயசுலேருந்தே கொண்டு வரணும். இது ஒரு மனோபாவம். இந்த பாதுகாப்பு இது எல்லாமே வந்து பார்த்துட்டோன்னா இது ஒரு மனோபாவம். ஒரு பாதுகாப்புங்கிறது ஒரு உணர்வு. ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டுமே பிரித்து இப்போ ஒரு கல்வி அப்படின்னா பிரிச்சுட்டாங்க. இன்றைக்கி ஒரு ட்ரைனிங்கே நாங்கள் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரொஃபஷனல் லைஃபு ஃபேமிலி லைஃபு ரெண்டு பேலன்ஸ் பண்ணுறது எப்படி? நான் சொல்லுவேன், ரெண்டுமே உங்கள் வாழ்க்கை தானே. அப்போது ஒரு கல்விக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. அது என்ன தொடர்பு அப்படிங்கிறதுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்படணும். அந்த பயிற்சிகள் வந்து தினசரி நடவடிக்கைகளாக அவங்க மாற்ற ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வந்து கட்டாயம் ஒரு சாதனையாளனா வருவாங்கங்கிறது நன்றி மேடம். இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்க இல்லையா, இந்த மனதைரியம் உங்களுக்கு வந்துருமா இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுனால? எங்களுக்கு எந்த விதமான லெக்சரஸே கிடையாதாங்க, ஒரு கைட்னஸே இல்லை. அப்புறம் எங்களுக்கு யார் கவுன்சில் பண்ணுவா? இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, கவுன்சிலிங்கெல்லாம் இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரியான எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை அப்படின்றது தான். மார்க் எடுக்கணும், பாஸ் ஆகணும், ஃபஸ்ட் மார்க் வரணும், நல்ல காலேஜ் போகணும், அப்புறம் கேம்பஸில் செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நோக்கமாக இருந்துகிட்ருக்கு. அப்போ ஸ்கூலில் எடுத்துக்கிட்டாலே இன்றைக்கி 10th +2 இங்கே தான் மெயினாக இருந்துகிட்ருக்கு. அதுக்கு எந்த அளவு ஸ்பெஷல் கிளாஸ் போகலாம், எந்த அளவு அவங்கள படின்னு போட்டு டார்ச்சர் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. ஸோ வெறும் ஒரு மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக இவர்களை உருவாக்கவில்லை என்பதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா தகுதியான ஆசிரியர்கள் எல்லா பொறியியல் கல்லூரியிலும் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ பிஇ நான் படிக்கிறேன்னா எனக்கு கிளாஸ் எடுக்கிறவர் பிஇ முடிச்சுட்டு வராரு. போன வருஷம் பிஇ முடிச்சிருவார், இந்த வருஷம் எனக்கு கிளாஸ் எடுக்கிறார். நான் எனக்கு என்ன கற்றுக்க முடியும்? தகுதியான ஆசிரியர்கள் இல்லாமல் தானே பொறியியல் கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் வந்து தகுதி அற்றதாக இருக்காங்க. பொறியியல் கல்லூரினாலே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் தான் எல்லாமே. ஆனால் லேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ லேபுக்கு நான் போகணுன்னா கூட லேப் எங்கே இருக்குன்னு கேட்க வேண்டிய நிலைமையில் இருக்குது. இன்றைக்கு கல்லூரி மாணவிகளுக்கு மன அழுத்தம் இருக்கிறது அப்படின்னா என்ன மாதிரியான மன அழுத்தங்கள் இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு? இப்போ நான் பொறியியல் கல்லூரி ஸ்டூடெண்ட். நான் இப்போ ஒரு கொஸ்டின் படிச்சுட்டு போனோன்னா அந்த கொஸ்டின் தான் படிச்சுட்டு வரணும், நீ அதை தான் எழுதணும். இப்போ நான் ஃபர்தராக வெளியே இருந்து எதனா நாலேஜ் கெயின் பண்ணணும்னா அதை அவங்க கற்றுத்தர மாட்டாங்க. இந்த கொஸ்டின் படித்தா இது 16 மார்க், இதை நீ அட்டன் பண்ணிட்டு இதை நீ பாஸ் பண்ணிட்டு போய் வந்துடலாம். அதாவது 5 யூனிட்ஸ்னால் அதில் ஒரு யூனிட் ஒரு கொஸ்டின் படித்தா போதும். அப்போ நான் மற்ற எதுவுமே படிக்க தேவையில்லை. அப்படின்னும் போது நான் இதை தான் படித்தாகணும், அதாவது ஒரு 3 pages 5 pages வரும்போது இதை தான் நீ படித்தாகணும் அப்படின்னு எழுதலாம், நீ அன்ஃபிட்டு, நீ இன்ஜினியரிங்க்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி காரணம் தான் உனக்கு. சரி, தெரியாமல் சில பேர் சில தவறுகள் பண்ணுவாங்க. அவங்கள வந்து ஒரு ஆசிரியரோ பேராசிரியரோ கண்டிக்கும் பொழுது எல்லாரும் முன்னாடியும் எழுப்பி நிற்க வச்சு நீ இப்படி பண்ணிட்ட, இது தப்பு அப்படின்னு ஒரு அசிங்கப்படுத்துகிற மாதிரி சொன்னால் நிறைய பேர் அதனால் ரொம்ப மனசளவில் பாதிக்கப்பட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாவாங்க. அதை தவிர்த்துக்கலாம். உண்மையாகவே இந்த அடிப்படை வசதிகளை விட இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள், இந்த மாதிரியான சுதந்திரங்கள் இருக்காது. பொதுவாகவே பேசுங்க. எங்களை பொறுத்தளவு வந்து குவாலிட்டி எஜுகேஷன் தான் வெரி இம்பார்ட்டன்ஸ். அந்த குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கும்போது இன்றைக்கி பார்த்தோம்னாக்கா நாங்கள் ஒரு டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் நம்ம இருந்துகிட்ருக்கோம். இன்றைக்கி எங்களுடைய மாணவர்கள் வந்து உலக அளவில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள்கிட்ட 8000 மாணவர்கள் படிக்கிறாங்கனாக்கா 8000 மாணவர்கள் கெடுதல் இல்லை. அதில் 5 மாணவர்கள் 10 மாணவர்கள் தான். அந்த 10 மாணவர்களையும் வந்து நல்லா ஆக்கணுங்கிற ஒரே ஒரு குறிக்கோள் தான் ஒழிஞ்சு யாரையுமே வந்து அழிக்கணுங்கிற எண்ணத்தில் நாங்கள் செய்கிறது கிடையாது, இல்லைங்களா? ஆகையால் வந்து என்னன்னாக்கா நாங்கள் வந்து டிசிப்ளினு. ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் இஷ்யூ வரும்போது மற்ற அமைப்புகள் சொல்லுவாங்க, மற்ற நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம். யாராக இருந்தாலும் ஒரு மனுஷனை வந்து நம்மளுடைய தவறுகளை வந்து கரெக்ட் பண்ணுறது தான் மிக முக்கியமான விஷயங்கள். அப்படிங்கும்போது எங்களுக்குன்னு ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாங்க, நாங்கள் வி ஆர் ரெக்டிஃபைங் அவர் மிஸ்டேக்ஸ். ஓகே, வி ஆர் என்கரேஜிங் அவர் ஸ்டூடெண்ட்ஸ், வி ஆர் மோட்டிவேட்டிங் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். அவர் அல்டிமேட் எய்ம் இஸ் டு ப்ரொடியூசிங் குட் குவாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் த கண்ட்ரி, ஃபார் த இண்டஸ்ட்ரீஸ். என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு சிறந்த கவுன்சிலர். நம்ம தான் அந்த மாணவனை வந்து ஒரு 60 மாணவர் இருக்கிறான், 50 மாணவர் இருக்கிறான்னாக்க அந்த கிளாஸில் அவனை ஸ்கேன் பண்ணி அவனுக்கு என்ன வேணும், என்ன உனக்கு முக்கியமான விஷயங்கள், இதையெல்லாம் தெரிஞ்சு நம்ம செஞ்சுட்டோம்னாக்க இது எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து என்னுடைய சிஸ்டத்தில் நான் என்ன சொல்லணும்னாக்கா, இப்போ ஃபண்டமெண்டலாக பேசிக் ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் டிஸ்ட்ராயிங் அவர் குவாலிட்டி. இதை சொல்ல முடியும். எல்லாம் ப்ரைவேட்டைசேஷனை சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம இன்றைக்கி ப்ரைவேட்டைசேஷன் இல்லாமல் இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. நம்ம எல்லாம் டாக்கிங் அபவுட் குளோபலைசேஷன் சொல்லிகிட்டு இருக்கோம், லிபரலைசேஷன் சொல்லிகிட்டு இருக்கோம், ப்ரைவேட்டைசேஷன் சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த ப்ரைவேட்டைசேஷனுடைய ஒரே ஒரு தாக்கம் தான் இன்றைக்கி பார்த்தோம்னாக்க இன்றைக்கி நம்மளுடைய இளைஞர்கள் அத்தனை பேரும் இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை டாக்டர்ஸாக இருக்கலாம், மற்ற ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இன்றைக்கி வந்து குளோபல் பேங்கிங் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் ஒன் ஆஃப் த காம்பனன்ட் ஃபார் தி குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்ஸ். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைனாக்க குவாலிட்டி இல்லைன்னு நான் சொல்ல முடியும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னன்னாக்க இன்க்ளூடிங் பில்டிங்கு, கிளாஸ் ரூம்ஸு, டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸு, லெபார்டரி ஃபெசிலிட்டிஸு, பிளே கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸு, அவங்க சொல்கிற மாதிரி நிறைய லெட்டின் பாத்ரூம்ஸ் எல்லாமே எவ்ரிதிங். அந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். லைப்ரரி, டிஜிட்டல் லைப்ரரிஸ், இது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்.
அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டு உள்ள காலேஜஸ் தான் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிட்டு இருக்காங்க ப்ரைவேட்டில். இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வருது என்ன காரணம்னாக்க இதெல்லாம் இல்லாததால தான் இன்றைக்கி அந்த பிரச்சனைகள் வந்திருக்குது இல்லைங்களா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லை, அந்த காம்பனண்ட் குவாலிட்டியில் அதுக்கு அடுத்து டெடிகேட்டட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ், குவாலிஃபைடு குவாலிட்டி ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸு. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்மளுடைய பிளேஸ்மெண்ட் ட்ராக் ரெக்கார்டு என்னன்னு பார்க்கணும். நம்மளுடைய பிளேஸ்மெண்ட் இன்றைக்கி நாங்கள் வந்து 85% 90% பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம்னாக்க மாணவர்கள் சொல்கிறத நல்ல மாணவர், என்னுடைய மாணவர்கள் வந்து தங்கமான மாணவர்கள், ரொம்ப ஜெம்மானவங்க, சொல்கிறத கேட்பாங்க, நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க ஆசிரியர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறதை வச்சு தான் வந்து அவங்களுடைய வாழ்க்கைகள் பிரைட்டாக இருக்கும். இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா என்ன காரணம்னாக்க அவங்களுடைய ஃபாலோமெண்ட்டு, எங்களுடைய டெடிகேஷன்ஸ் ரெண்டு சேர்ந்து தான் வந்து எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்னாக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேசிக் இல்லாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இன்றைக்கி எந்த ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகின ரெக்கார்டு. சரி, நன்றி. பேராசிரியர் அன்பு சொல்லுங்க. அன்பு, அடிப்படை வசதி மட்டும் கிடையாது. இந்த பல கல்வி நிறுவனங்களில் அடியாள் வசதியும் இருக்குது. பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுதுன்னா, குறிப்பாக தனியார் கல்வி நிறுவனங்கள் என்ன பண்ணுது, ஒரு மாணவன் இவன் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது பாரதியை படிச்சிருப்பான், பாரதாசனை படிச்சிருப்பான், பகத்சிங்கை படிச்சிருப்பான். ஒரு அநீதி நடக்கும்போது கேட்கணும்னா அவனை நசிக்கிறது, அடிப்படையான விஷயங்களை அவனை நசிக்கிறது. இன்னும் கொஞ்சம் எதிர்த்து போராடுறான் அப்படின்னு நினைக்கும் போது அடியாளை வச்சு வீட்டுக்கு பணமாக அனுப்புறது. என்ன வசதி இருக்குது அடிப்படையான வசதி நான் கேட்குறேன். இதே டாக்டர் கலைஞர் முத்தமிழறிஞர் சென்ற ஆட்சியில் சமச்சீர் கல்வி கொண்டு வந்தார். 6வது முறையாக மீண்டும் அவர் முதலமைச்சராகி சமச்சீர் அடிப்படை வசதி அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கு கொண்டு வந்தார் தான் சார். நான் நினைக்கிறேன் என் பிள்ளைய படிக்கிறதுக்கு அனுப்புகிறேன் சார். ஸ்கூலில் வெளியே பாதாள சாக்கடை தோன்றான், அதை மூடாமல் இருக்கிறான், பல பேர் விழுந்து செத்துட்டான் அப்படின்னு ஆர்டிஓலேருந்து கலெக்டர்லேருந்து பல அரசாங்கம் வரல பாதாள சாக்கடை மூடணும், பாதாள சாக்கடையில் ஆழ்துறை கிணறுகளை மூடணும், குழந்தைங்க விழுந்ததுன்னு சொல்கிறாங்களே. இன்றைக்கி அடிப்படை வசதி உங்கள் கல்வி நிறுவனத்தில் இருந்துருந்தால் செப்டி டேங்கில் கழிவுநீர் தொட்டியில் ஒரு பையன் விழுந்து செத்துருப்பானா? இன்றைக்கி செத்துட்டான்ல. அண்மையில் மகிழ்ச்சியாக படிக்கிறதுக்கு போனவன் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து சாகுறான்னா அடிப்படை வசதி இருக்குதான்னு நான் கேட்குறேன். நீங்கள் இப்போ பல ஸ்மார்ட் கிளாஸ் ரூமு அது எல்லாம் வைக்கிறது அடுத்துக்கிட்டோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த நாட்டில் பெரிய வேதனை என்ன தெரியுமா, ஸ்கூலில் கொண்டு போய் விடக்கூடிய பஸ்ஸில் ஓட்ட வந்து விழுந்து செத்து நாடு தானே இது. அடிப்படை வசதி இருக்குதா? நான் கேட்குறேன், அடிப்படை வசதி இல்லை. இவங்க என்ன சொல்கிறாங்க, அடிப்படை வசதியாக நான் பெருசாக நீச்சல் அடிக்க கற்றுத்தரோம், யோகா கற்றுத்தரோம், வீணை கற்றுத்தரோம் எல்லான்னு. ஒரு பள்ளிக்கூடத்தில் நீச்சல் கூடத்தில் பிள்ளை விழுந்து பணமாக போனானா இல்லையா? என்னையா அடிப்படை வசதி இருக்குது? இந்த அதிகாரியெல்லாம் என்னையா பண்ணிட்டு இருக்கிறான்? இதெல்லாம் எப்போயா தீரும் அப்படிங்கிற வேதனையோடு இருக்குது சார். இன்றைக்கி ஸ்கூலுக்குள்ளே ஒரு பையனை அனுப்பிச்சிட்டு அடியில் வயிற்றுல நெருப்பை கட்டிகிட்டு இருக்கிறேன் சார். நான் கேட்குறேன், கிருஷ்ணகிரியிலங்க அண்மையில் ஒரு பையன் ஒரு பெண்ணை விரும்பினா அது பருவ காலத்தில் வர்றது. அவங்க ஏதோ தெரிஞ்சில்ல ஓடிவிட்டாங்க, அவங்க வெளியே போயிட்டாங்க. உடனே என்ன பண்ணிருக்காங்க, கூட படிக்கிற தோழியை, உன் தோழி தானே, உன் ஃப்ரெண்டு தானே, எங்கே போனாங்க, என்ன போனாங்கன்னு எல்லை மீறி இவங்க கவுன்சிலிங் கொடுக்குறாங்களாம். இவங்கெல்லாம் படித்தவங்களா அந்த நாட்டில்? கவுன்சிலிங் கொடுக்குறேன்னு எல்லை மீறி கேட்டால் அந்த பெண்ணு வீட்டில் போய் தற்கொலை பண்ணிங்கனால அதுக்கு என்னையா பதில் சொல்ல போகிறீங்க? அடிப்படை வசதி இல்லை சார் நிறைய நிறுவனங்களில். அதை கரெக்ட் பண்ணுங்க சார். அதை கேட்டால் ஏதாச்சும் ஒரு பிள்ளை அந்த மாதிரி கேட்டால் அடியாளை வச்சுட்டு அந்த பிள்ளைய நசுக்கிற அளவுக்கு கொடுமை இருக்குதுன்னா அந்த அளவுக்கு இது நாட்டில் இருக்குது. அடிப்படை வசதி என்னை பொறுத்தவரையிலும் இல்லை. அது சரியாக அதிகாரிகள் கண்டுகொள்வது, அரசாங்கம் கண்டுகொள்றது. நன்றி பேராசிரியர் அன்பு. மாரியப்பன், கல்லூரிகள் அடிப்படை வசதிகள், மாணவர்களுடைய போராட்டங்கள் இதெல்லாம் எதை நோக்கி இருக்கிறதாக இருக்கிறது? இப்போ நாம் வந்து அடிப்படை வசதி இருக்கான்னு சொல்லி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் 30 கல்வி நிறுவனங்கள் இன்றைக்கி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்தில். எந்த விதமான அனுமதியுமே இல்லாத கல்வி நிறுவனங்கள். அதே போல் தான் நம்ம ராமேஸ்வரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 நர்சிங் கல்லூரி மாணவிகள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் தமிழக அரசாங்கத்தினுடைய எல்லா அதிகாரிகளுக்கும் தெரிஞ்சுன்னு தான் அப்ரூவல் இல்லாமல் இயங்குது. ஆனால் இந்த எஸ்விஎஸ் கல்லூரி பிரச்சனையை பொறுத்தளவு அதுவும் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும். அந்த 3 மாணவிகளுடைய கொலைக்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய அதிமுக அரசாங்கங்கிறத நாங்கள் எங்களால் சொல்ல முடியும். ஏன்னா நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம். 2014 அதாவது இந்த 2008 இந்த கேம்பஸ் துவங்கும் பொழுது அன்னைக்கு வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த அன்புமணி ராமதாஸ் அவர் இருந்து தான் அந்த கல்வி நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க. இங்கே பன்னீர்செல்வம் இருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த கல்வி நிறுவனம் 2011 மாணவிகள்லாம் பிரச்சனை இந்த மாதிரி அடிப்படை வசதிகள்னு சொல்லும்போது நாங்கள் நேரடியாக கேம்பஸில் போய் பார்க்குறோம். 2011 10 முறை வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி போராட்டம் நடத்திருக்காங்க. 10 மாணவர்கள் வரைக்கும் தற்கொலை பண்ணிக்கிறோம்னு சொல்லி அந்த கேம்பஸில் தற்கொலை போராட்டங்கள் நடந்தது. அப்படி இருந்தும் 2014 இங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் இந்திய மாணவர் சங்கத்தினுடைய விழுப்புரம் மாவட்ட செயலாளர் அறிவழகம் பேரில் கேஸ் போட்டோம். எந்த அடிப்படை வசதி இல்லைங்க, நீங்கள் உடனடியாக வந்து அதை தலையிடுங்கன்ட்டு.
அன்னைக்கு கோர்ட்டில் வந்து உடனடியாக ஆய்வு பண்ணி கொடுங்கன்னு சொன்னோடனே இங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் ஆய்வு பண்ணி கொடுத்தது எல்லாமே சரியாக இருக்குன்னு கொடுத்துட்டான். ஆனால் இன்றைக்கி டிவியில் எல்லா மீடியாக்கள்லையும் எந்த அடிப்படை வசதியிலையும் சொல்லியிருக்கு. அப்போது உயர்நீதிமன்றத்தையே தமிழ்நாடு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி ஏமாற்றிருக்கான். தமிழ்நாடு அரசாங்கமே சேர்ந்து தான் ஏமாற்றிருக்கான். இப்போ இந்த கொலைக்கு வந்து அரசாங்கம் தான் காரணம். உடனடியாக அன்றைக்கே வந்து கோர்ட்டு வந்து இந்த உங்க கொடுத்துருக்கூடிய சான்றெல்லாம் சரியான சான்றா அப்படின்னு பார்த்துருந்து உடனடியாக பண்ணியிருந்தால் அன்றைக்கி அந்த 3 மாணவிகள் வந்து உயிரிழப்பு நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்களை ஆரம்பிக்கக்கூடியவங்க யாருங்கிறத உட்பட அரசாங்கம் சரியாக கண்காணித்து தான் அவங்களுக்கு வந்து கல்வி நிறுவனம் தூங்குறது கொடுக்கணும். அடிப்படை வசதியாக இருக்கானே இருக்குது, போதுமான அடிப்படை வசதி கிடையாது என்னால் சொல்ல முடியும். ஏன்னா தினம் தினம் கல்வி நிலைய வளாகத்துக்குள்ளார நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம், மாணவர்களுடைய பிரச்சனை நிற்கிறோம், போராட்ட களத்தில் நிற்கிறோம். இப்போ கூட இந்த ஒரு கல்லூரியில் மட்டும்தான் கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே வந்து இங்கே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் இன்ஜினியரிங் கல்லூரி மாணவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அந்த மாணவன் வந்து எதுக்காக தற்கொலை பண்ணிட்டேன்னு எழுதி வச்சுட்டு இறந்துருக்கிறான். 306 செக்ஷன் போட்டிருக்காங்க, இது வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, ஆனால் யாரையும் கைது பண்ணல. இதே ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு கல்வி நிறுவனத்தில் ஒரு மாணவன் இறந்துருக்கிறான், அதே கல்லூரியில் 306 வழக்கு போட்டிருக்கிறாங்க, ஆனால் யாரையும் கைது பண்ணல. இப்போ எங்கெல்லாம் மாணவிகள் கொத்து கொத்தா சாகுறாங்களோ அந்த இடத்துல மட்டும் கைது பண்ணக்கூடிய நிகழ்வுங்கிறது நடக்குது. ஒருத்தனா செத்தானா அது வந்து அதை கண்டுக்கிறதே கிடையாது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டுடைய அரசும் அப்படி தான். அதுவே வந்து தனக்காக யாராவது செத்துட்டாங்கன்னா 3 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, ஆனால் அந்த ஸ்டூடெண்ட் செத்தாங்க 1 லட்ச ரூபா கொடுத்து ஸ்டூடெண்ட் வந்து அவமானப்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கத்தாக மாறி இருக்கிறது. அதனால் கல்வி என்பது போதுமான அளவுக்கு அடிப்படை வசதி இல்லாத கல்வி நிறுவனங்கள் தான் இருக்குது. பெரிய அளவுக்கு ஒரு பெரிய தாக்குதலுக்குள்ளாராக தான் மாணவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத போராட்ட காலத்தின் வாயிலாக நாங்கள் பார்க்கறதுன்னு தெரிகிறது. இது அரசினுடைய கொள்கையோடு சம்பந்தப்பட்டது. அரசு தன்னுடைய கொள்கையை மாற்ற வேண்டும். தனியாருக்கு விடக்கூடிய அந்த கட்டண கொள்ளையை தடுப்பதற்கு இந்த அரசாங்கம் வந்து முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது. வெரி குட். மாதிரி கணேசன், இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் இல்லாததுக்கு என்ன பண்ணணும், என்ன தீர்வு பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க? எஸ்விஎஸ் காலேஜ்னு ஒரு போர்டை வச்சுக்கிட்டு ஒரு காலேஜ் நடத்த முடியும்னா இன்றைக்கி தமிழ்நாடு தான் இன்ஜினியரிங் மெடிக்கல் காலேஜில் அதிகப்படியான எண்ணிக்கையில் நடத்திக்கிட்டு இருக்குது. அப்போ இப்போ தமிழ்நாட்டுடைய மாணவருடைய எதிர்காலம் என்ன அப்படின்ற கேள்வி பெற்றோருக்கு வந்திருக்கு, வெளிவெளிச்சு வந்து ஒரு விஷயம் சொல்லணும். எஸ்விஎஸ் மருத்துவக் கல்லூரி மாணவிகள் 3 பேர் படுகொலை நெஞ்ச உலுக்கிச்சு, உலகத்தையே தமிழகத்தையே உலுக்கிச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி மட்டும் ஏறக்குறைய 6 மாணவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் பல கல்லூரிகளில் சமீபத்தில் மட்டும் 6-7 மாணவர்கள் இறந்துருக்கிறாங்க. ஏன் இறக்கணும்? இவர்கள்லாம் டிசிப்ளின் இல்லாத மாணவர்களா? தனியார் கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் படிக்கணும்னு காலேஜுக்கு போகிறானா, சாகணும்னு போகிறானா? அப்போ கல்வியுடைய உள்ளடக்கமே மாறி இருக்குங்க. எஸ்எஸ்சி கல்லூரி மாணவருக்காக எமது RSIF தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தின பிறகு இன்றைக்கி எல்லா கல்லூரியுடைய நிலைமை ஆய்வு பண்ணி வழக்குக்காக கோர்ட்டுக்கு போயிட்டுருக்கிறோம். போகிறதுல என்ன தெரியுதுன்னா ஏறக்குறைய 75% இன்ஜினியரிங் மெடிக்கல் காலேஜ் தனியாரில் ஃபோர்ஜரியாக இருக்கின்றதான். ஒவ்வொரு முறையும் ஆய்வுக்கு வரக்கூடிய AICCT கவுன்சில் அந்த கவுன்சில் வரும்போதும் MCI வரும்போதும் அந்த கல்லூரிகள் ஒரு நாடகத்தை நடத்துகிறாங்க. வாத்தியார்களை வாடகை எடுக்கிறாங்க, அவங்களுக்கு கோட்டு வாங்கி கொடுக்குறாங்க. மருத்துவ மாணவர்கள் படிக்கிற இடத்துல மாணவர்களே பேஷண்ட்டாக நடிக்கிறாங்க, மாணவர்களே ஆசிரியர்கள் நடிக்கிறாங்க, மாணவர்களே நடிக்கிறாங்க. அப்போ இந்த நிலைமையில் அடிப்படை வசதி இருக்குன்னு வாதிக்கிறது எப்படி சரியாக இருக்கும்? மாணவர்களுக்கு அந்த உண்மை தெரியும். மாணவர்கள் டார்ச்சர் அனுபவிக்கிறாங்கன்றதான் இன்றைக்கி அவங்க ட்ரெஸ்ஸு தற்கொலைக்கெல்லாம் காரணம். என்ன காரணம்னாங்க, காலேஜ் போகிற மாணவன் டிசிப்ளினாக போகணுன்னு விரும்புகிறான், ஆனால் அவனுடைய ஏழ்மை நிலைமை என்ன? 70 ரூபா 80 ரூபா வருமானத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இன்ஜினியரிங் ஆசைப்படலாமான்னு ஒரு கேள்வி வைக்க முடியுமா? அவனையும் இன்ஜினியர் ஆக்கிறது, மருத்துவர் ஆக்கிறது தானே அரசுடைய கடமையாக இருக்க முடியும். அப்போ அப்படி ஆக்கணும்னா அவன் முடியாது. அரசு கல்லூரியில் இடம் இல்லை. அரசு கல்லூரி 67 தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, இன்ஜினியரிங் எடுத்தால் 30 தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி மாணவர்களுடைய எண்ணிக்கை என்ன? லட்சக்கணக்கில் போயிட்டுருக்கு. +2 ஒவ்வொரு வருஷம் முடிச்சு இப்போ தேர்வு முடிஞ்சிருச்சு, எப்படி வெளில வராங்க? அப்போ இவர்கள் எங்கே போய் நல்ல கல்லூரி தேட வேண்டியதாக இருக்குது? வருமானம் குறைவாக இருந்தாலும் இன்றைக்கி எஜுகேஷன் எக்ஸ்போ நடந்துக்கிட்டு இருக்குது. கல்வி கண்காட்சிகள், நல்ல காலேஜ் போய் தேடணும் இல்லைங்களா? கல்வி கண்காட்சிகளை போய் தான் தேடணும் நல்ல காலேஜை. அரசு கவுன்சிலிங் வைக்குது, அதன் மூலமாக தான் மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும் இன்ஜினியரிங் காலேஜும் மாணவர்கள் அங்கே போய் சேர்றாங்க. ரெண்டாவது, அந்த கல்லூரி அடிப்படை வசதிகள் எவ்வளோ மோசமானதுன்றது பெற்றோர்களை விட அரசு கல்வித்துறை அதிகாரிகள் நல்லா தெரியும். நான் சொல்கிறது தான், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்விஎஸ் மாணவர்களுடைய இந்த மரணத்துக்கு காரணமானவர்கள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். அவர்கள் ஆய்வு பண்ணி இந்த கல்லூரிக்கு தரம் இல்லை, கவுன்சிலிங்கில் பங்கு பெறக்கூடாதுன்னு சொல்லியிருந்தால் அந்த மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்க போகிறது இல்லை வேறு இன்ஜினியரிங் காலேஜ் இயங்க போகிறது இல்லை. டீம்டு யூனிவர்சிட்டி வந்து ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிறது அடிப்படை வசதி இல்லாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி இயங்கிட்டு இருக்க எல்லா டீம்டு யூனிவர்சிட்டியும் எப்படி இயங்க முடியும்? கல்வித்துறை அதிகாரிகள், கல்வித்துறை அமைச்சர்கள். தமிழகத்தினுடைய அதிமுக அரசாங்கம் வந்த பிறகு ஏறக்குறைய 5000 பள்ளிக்கூடங்கள், தனியார் பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கி இயங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் அரசு அனுமதி இல்லாமல் இயங்கிட்டு இருக்கு.
சமச்சீர் பாடத்திட்டத்தை குழி தோண்டி புதைக்க முயற்சி பண்ண பிறகு யாருக்காக செஞ்சாங்க அந்த வேலையை? தனியார் பள்ளி கல்லூரி முதலாளிகளுக்கு ஆதரவாக செஞ்சாங்க. நான் சொல்ல வர தீர்வு, கவுன்சிலிங் கொடுக்கலாம், நல்ல ஆசிரியர்கள் இருக்கலாம். இந்த கல்வித்துறை அரசு நடத்துவது, அது தனியாராக இருக்கட்டும், அரசு உதவி பெறும் கல்லூரியாகட்டும், அரசு கல்லூரியாகட்டும், அரசு கட்டுப்பாட்டின் கீழ் தான் இவ்வளோ கல்வி நிறுவனங்கள் இருக்குது. அந்த கல்வி நிறுவனங்கள் தான் மாணவர்கள் தற்கொலை பண்ணிட்டு சாகுறாங்க. அந்த கல்வி நிறுவனம் தான் அடிப்படை வசதி இல்லாமல் இருக்குது. அப்படின்னா அதை ஒழுங்குபடுத்த வேண்டியது இந்த அரசுடைய கடமை. பெற்றோருக்கும் மாணவருக்கும் பங்கு இருக்கின்றது உண்மை, ஆனால் அதிகபட்சமான பங்கு இந்த அரசுக்கு தான் இருக்குது. இந்த அடிப்படை வசதிகளை அவர்கள் சரி செய்ய வேண்டும். மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும். அப்போ இந்த 2 விஷயம் இருக்குன்னா எதை செய்யணும்? அரசாங்கம் எதை செய்யணும், இல்லை கல்லூரி நிர்வாகங்கள் எதை செய்யணும், அதை மட்டும் சொல்லுங்கள். பெற்றோரும் ஒத்துழைக்கணும், ஆசிரியர்களும் ஒத்துழைக்கணும், அந்த மாணவர்களும் ஒத்துழைக்கணும். அனைவரும் சேர்ந்தாதான் ஒரு அழகான கட்டடத்தில் எல்லாருமே இணைந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். எந்த இடத்துல நமக்கு பாதுகாப்பு இருக்குமோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எந்த இடத்துல நல்லா இருக்கோ அந்த இடத்த தேடி போனால் லைஃப் நல்லா இருக்கும். பேரண்ட் ட்ரீ அப்படின்னு ஒன்று இருக்குது. நெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் வந்து ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இந்த ஸ்கூலில் போடலாம், இந்த ஸ்கூலில் போட்டதுனால இந்த பிரச்சனை அப்படின்ட்டு நெட்டில் நிறையா வருது. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம சில ஸ்கூல்ஸ் அவாய்ட் பண்ணுறோம். ஸ்கூல்னால் வந்து 10th +2 வரைக்கும் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரே க்ரைட்டீரியாவாக முடிஞ்சிருது. இப்போ காலேஜஸ்னால் ஆர்ட்ஸ் காலேஜ், அந்த காலேஜ், இந்த நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம அந்த ஒரு பேரண்ட் ட்ரீயோ இல்லை ஸ்டூடெண்ட்டோடைய இது மாதிரியோ ஒரு வெப்சைட் இருக்கணும். ஸோ அப்போ வந்து வி கேன் சி இந்த காலேஜில் இந்த பிரச்சனை இருக்குன்றது வந்து வெரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸ்கூலுன்னு சரி காலேஜ் சரி, ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கும்போது, நம்ம பசங்களை சேர்க்கும்போது அங்கே வந்து அடிப்படை வசதி இருக்கா ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் நம்ம பசங்களை வந்து நம்ம சேர்க்கணும். சார், பெரிய ஸ்கூலில் என் பையன் இந்த ஸ்கூலில் படிக்கிறான் அப்படின்ற ஒரு பெருமை அப்படிங்கிறது இல்லாமல் எல்லா ஸ்கூல்லையும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட நல்ல அடிப்படை வசதிகளோடு இருக்குங்க சார். அந்த ஸ்கூல்லையும் சேர்த்தலாம் பசங்களை. பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு காலேஜை சூஸ் பண்ணும்போது லேப் ஃபெசிலிட்டி இருக்கா, லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, டிரான்ஸ்பரன்ஸ் இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணணும். எத்தனையோ தலைவர்கள் இளைஞர்களை நம்பும்போது நாம் நம்மளை நம்பணும். நம்ம அம்மா அப்பாவோட 20 வருஷம் முதலீடு நாம் மட்டும்தான். நாம் போயிட்டா நம்ம பேரண்ட்டை யார் பாப்பா? இந்த சொசைட்டியில் எங்கேயோ நடக்கிற அநியாயத்தை நான் தடுக்கணும்னு நினைக்கிறது என்னோட தன்னம்பிக்கை. நான் அதை தடுக்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் என் உயிரை கொடுத்து ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. 24 வருஷம் ஆகுது சார் எங்கள் காலேஜ் ஓப்பன் பண்ணி. இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு சஜஷன் பாக்ஸ் கூட கிடையாது. அதுக்கப்புறம் கல்ச்சுரல்ஸ் கூட இது வரைக்கும் 24 வருஷமாக கிடையாது. ஆனால் நாங்கள் முன்னேறிப்போம், எங்களுக்கு தெரியும், வெறும் படிப்பு மட்டும் போதுன்றாங்க. எங்களுக்குள்ளே இருக்க ஸ்பெஷல் டேலண்ட்ஸை காட்டுறதுக்கு ஒரு டைமே கொடுக்க மாட்டாங்க சார். அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். பல்கலைக்கழகங்களில் இருக்க கமிட்டி எல்லாம் இருக்கும், அதர் காலேஜஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அவங்களும் போய்ட்டு இன்ஸ்பெக்ஷன்லாம் போவாங்க. ஸோ அந்த இன்ஸ்பெக்ஷனை வந்து டைரெக்டாக கண்காணிக்கிறதுக்கு ஏன்னா ஒரு அமைப்பு ஏற்படுத்தினா நல்லாயிருக்கும். அந்த மரணத்துக்கு அப்புறம் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லைன்னு தமிழ்நாட்டில் இருக்க காலேஜிலலாம் தெரிய வருது, அது மீடியா மூலிமா. இது இவங்க 3 பேர் மரணம் அடையலைன்னா இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னே தெரியாது. என் பொண்ணு இறந்ததுக்கு காலேஜில் இருக்கிற இதுனால தான் சார். இதில் இது மாதிரி எந்த காலேஜ்லையும் நடக்கக்கூடாது. ஒரே மாதிரியாக எல்லாரும் டீச்சர்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகி நடந்திருந்தாங்கன்னா இது மாதிரி நடந்திருக்காது. அடிப்படை வசதிகள் முழுமையாக தரமான கல்வியை தரமான ஆசிரியர்கள் கொண்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அப்படி வழங்கப்படாத பட்சத்தில் அந்த கல்வி நிறுவனங்களுடைய அங்கீகாரம் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் காலேஜும் ஸ்டெப்ஸ் இனிமேல் எடுத்து இதுக்கப்புறமாவது மாறணும் அப்படின்னு அந்த காலேஜும் நினைக்கணும். ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இருக்கிற பிரச்சனையை கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணிடணும். மாணவர்களுக்கு ஏற்படுற பிரச்சனையை அவங்க போய் சொல்லி அவங்க எந்த பயமும் இல்லாமல் ஓப்பனாக சொல்கிறதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இருந்தால் அவங்க தைரியமாக அதை சொல்லுவாங்க. தற்கொலை போன்ற பெரிய முடிவுகளிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளிடையே விழிப்புணர்வு மற்றும் மன தைரியத்தை அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு மன வலிமையை ஏற்படுத்த வேண்டும் என்பது என்னோட கருத்து. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னா இம்மிடியேட்டாக வந்து அவங்களுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணியிருக்கணுங்க. அங்கீகாரத்தை ரத்து பண்ணாது அதிகாரிகள் தவறு பண்ணும்போது, ஐஏஎஸ் ஆஃபீஸ் தவறு பண்ணும்போது அதை தட்டி கேட்கணும் பொறுப்பு ஆட்சியர்களோட பொறுப்பு. எல்லா கல்லூரிலையும் அடிப்படை வசதியும் தரமும் கரெக்டாக இருக்கான்னு ஃபுல்லாக செக் பண்ணணும். போராட்ட காலத்தில் ஈடுபடுற மாணவர்கள் மீது எந்த பாதிப்பும் ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கணும் சார். போதனை தருகிற ஆசிரியர்களை விட எங்களோட மனநிலையை பாதிக்காத ஆசிரியர் இருந்தாலே எங்களுக்கு போதனை தேவையில்லை சார். இந்த வினாக்கள் எதனால் எழுது அப்படின்னு சொல்லி நம்ம அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மூளைத்திறனை வந்து நம்ம சரியாக யூஸ் பண்ணல அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி ஏதோ ஒன்றா சீக்கிரம் எல்லாம் எதுக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு கூகுளில் போய் சர்ச் பண்ணுறாங்க, இதில் என்ன நடக்கும். நம்மளோட மூளையை நம்ம நம்பலாம். மலாலா யாரை நம்பினாங்கன்னா அவங்கள நம்பினாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மூளைத்திறன் வந்து அதிகரித்து இது விஞ்ஞானபூர்வமாக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க இதைய. அப்போ நம்மளுடைய மைண்டோட லெவலும் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ரீச்சிங் த பீக். அப்போது ஒரு மூளையும் ஒரு மனசையும் எப்படி யூஸ் பண்ணுங்கிற அடிப்படை பயிற்சியை நம்மளுடைய காலேஜஸ் ஸ்கூலில் எல்லாமே வந்து
செயல்படுத்த ஆரம்பிக்கணும். ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் உருவாகிறதுக்கு பேரண்ட்ஸ் கை கோக்கணும், மேனேஜ்மெண்ட்டோட கை கோக்கணும், அண்ட் ஆல்சோ டீச்சர்ஸோட கை கோத்து அவங்க மேலே கொண்டு வரதுக்கு நம்ம பண்ணணும். நன்றி. எந்த விஷயத்தையும் சாதிக்கணும் என்கின்ற அந்த ஆட்டிடியூடு, சேலஞ்ச் பண்ணுற அந்த குணம், எதையும் நான் சாதிப்பேன் என்கின்ற தன்னம்பிக்கை, இதெல்லாம் தான் ஒரு மாணவனுக்கு லைஃப் ஸ்கில், இதெல்லாம் தான் முக்கியமே தவிர ஆங்கிலம் என்பது அடுத்த பட்சம். இதுதான் வந்து இந்த ப்ரைவேட் ஸ்கூல்னு போகிறதுக்கான ஒரு முதல் படி. அதை வந்து தாண்டிடணும்னு என்னுடைய மாணவர்களுக்கு நான் எப்பொழுதும் சொல்லுவேன். இன்றைக்கி வாட்ஸ்அப் வந்து விட்டது, இன்ஸ்டாகிராம் எல்லாம் தெரியும் மாணவனுக்கு. ஏன் ஒரு ஃபோரம் வைங்க, ஒரு ஃபோரமில் இந்த மாதிரி இந்த கல்லூரியில் இந்த பிரச்சனை இருக்கிறது, அந்த கல்லூரியில் அந்த பிரச்சனை இருக்கிறது என்று மாணவர்கள் தங்களுக்குள் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு ஃபோரம் அமைத்தால், இது ஃபோரம்னு இருக்குது, ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நடக்குது நெட்டில். ஒரு ஆப்ரேஷனுக்கு முன்னாடி கூட இந்த ஆப்ரேஷன் செய்து கொள்ளலாமா என்று கூட நிறைய பேர் அதில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சைடு எஃபெக்ட்ஸ் வந்தவங்க சொல்கிறாங்க இது வேண்டாம், செய்ய வேண்டாம் அப்படின்னு. அப்போது இது போல் ஒரு ஃபோரம் என்பதை மாணவர்கள் அமைப்புகள் பற்றி சொன்னார்கள். நான் இது இணையம் மூலமாக செய்யும் போது இன்னும் நிறைய பேருக்கு சென்று சேரும். ஆக பிரச்சனைக்கு இது ஒரு தீர்வாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி கல்வி மேடம். பெற்றோர், மாணவர், ஆசிரியர் இவங்க 3 பேரும் சேர்ந்து, அதை விட மிக பொறுப்பு இந்த சமுதாய பொறுப்பும் நிறைய இருக்குது. இவங்க 3 பேரும் ஒற்றுமையாக வெளியே வரணும். முதல்ல ஒருத்தர் பேரில் ஒருத்தர் நம்பிக்கை இருக்கணும். மாணவர் சொல்கிறது ஆசிரியர் நம்பணும், ஆசிரியர் சொல்கிறது நன்மைக்குன்னு மாணவர்களும் நம்பணும். முதல்ல பரிமாறுறதுக்கு ஒரு நல்ல மனம் வேணும், செவிசாய்க்கிறதுக்கு நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கு ஒருத்தர் இருக்காங்கன்ற நம்பிக்கை வேணும். அவங்களும் நம்மளை காட்டி கொடுக்காத அளவில் இருப்பாங்க. பெற்றோர்கிட்ட சொல்லும்போது அவங்கக்கிட்ட போய் விழற விஷயங்கள் தவறாக போயிடக்கூடாது அப்படிங்கிற அளவில் இவங்களுக்கு நம்பிக்கை வளர்க்கக்கூடிய ஒரு மனிதர் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி கல்பனா மேடம். திரு கணேசன், இந்த பிரச்சனைகள் தீரணும்னு சொன்னால் கல்வி வியாபாரமாக இருக்கக்கூடாது, கல்வி கடைசரக்காக இருக்கக்கூடாது. அப்போது என்ன செய்யணும்னா அரசு தான் கல்வியை நடத்தணும். 2வது விஷயம், அந்த வேலையை செய்யணுனாலுமே இன்றைக்கி இருக்கிற கல்வி சிஸ்டம், கரிக்குலம் சிஸ்டம் வந்து தனியாருக்கு ஆதரவாக இருக்குது. அது அரசு கல்வியாக இருக்கணும்னு சொன்னால் மாணவர்களை, மக்களை மனதில் கொண்டு இந்த நாட்டினுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி கல்வி சிஸ்டம் மாற்றப்படணும். சரி, தமிழ்நாட்டை பொறுத்தளவு கல்வி சூழல் ஒரு மிகப்பெரிய மாறுதலுக்கு மாறணும்னா அது கவர்மெண்ட் வந்து கல்வியை நடத்துகிறது தான் சரியாக இருக்கும். மாணவர்கள் யூனியன் ஆவதற்கான அரசு அதற்கான சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி. பேராசிரியர் அன்பு, உங்களுடைய கருத்து. இனிமேலாச்சும் எல்லா இடங்கள்லையும் பேரண்ட்ஸுங்க ஸ்டூடெண்ட் வரும்னா உண்மைத்தன்மை காணும். இன்ஸ்பெக்ஷன் வராங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்ஸ்பெக்ஷன் வரும்போது சரியாக பார்க்கணும். என்ன நடக்குதுன்னா, இன்ஸ்பெக்ஷன் பார்க்க வராங்கல்ல, அன்னைக்கு டேபிள் இருக்காது, சேர் இருக்காது. கல்யாண மண்டபத்தில் வாடகை எடுத்துன்னு வந்து போட்டு கணக்கு காட்டின பல பேர் இருக்கிறாங்க கல்வி நிறுவனத்தில். இவன் சரியாகுதுன்னு எண்ணிட்டு போயிடுவான். அவ்வளோதானே தவிர இது அடிக்கடி ஆய்வு செய்யப்படணும். சரி, இதுக்கு மாணவர்கள், பெற்றோர்கள், கல்வி நிறுவனங்கள், அதிகாரிகள் அதை மறுபடியும் ஆய்வு செய்யணும். இவங்க குறை இருந்தால் ஒரு குறிப்பிட்ட முகவரிக்கு தெரியப்படுத்தணும். மீண்டும் அது சொல்லாமல் வந்து ஆய்வு செய்வோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா அடிப்படை வசதி எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நன்றி மாறன் சார். அடிப்படை வசதிகள் சரிங்களா, பாதுகாப்பு இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு வந்து நம்மளுடைய பாலிசி மேக்கர் தான் ஒரு இம்பார்ட்டன்ஸ். அந்த பாலிசி மேக்கரில் நம்ம பாலிசி ஃபார்முலேஷன் பண்ணும்போது டிரான்ஸ்பரண்ட் அண்ட் கவர்னன்ஸ் சிஸ்டம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அந்த டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸ் இல்லாதால தான் இன்றைக்கி ஒரு பிரச்சனைகள். நீங்கள் சொன்ன மாதிரி எவ்ரி இயர் நீங்கள் போங்க, இன்ஸ்பெக்ஷன் போங்க, யாராருக்கு உங்களுக்கு வந்து டெஃபிஷியன்சியாக இருக்குன்னா அந்த டெஃபிஷியன்சியை ரெக்டிஃபை பண்ணு, இல்லைன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டிடியூஷனை க்ளோஸ் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பே கிடையாது. அதில் வந்துருக்குது யாருமே வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் காம்ப்ரமைஸ் இல்லை, மற்ற ஒரு டிசிப்ளினில் ப்ராப்ளம்னாக்க வி ஹவ் டு டேக் த பிகாஸ் த பாலிசி மேக்கர் ஹேவிங் மோர் ஐடியாஸ். அவங்களுக்கு நிறைய இது இருக்குது, அவங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம் இல்லாதால தான், கவர்னன்ஸ் இல்லாதான் இன்றைக்கி நம்ம இந்தியாவே வந்து போனால் எக்கனாமியில் வந்து டெவலப் பண்ணால் இப்போ தான் டெவலப் பண்ண ஆகிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் டிரான்ஸ்பரண்ட்டும் கவர்னன்ஸ் இல்லாதால தான் பிரச்சனை. அதே போல் வந்து மாணவர்கள் வந்து என்னென்னா இந்த மாதிரி சம்பவங்களுக்கு வந்து மிகவும் துயரமான காரியம், இதுமாரி செய்யவே கூடாது. அட் த சேம் டைம்ஸ் நம்மளுடைய ப்ராப்ளம் எதாக இருந்தாலும் நம்மளுடைய ஆசிரியர்கள் ஒரு ஆள் கவுன்சிலர் இருப்பாங்க. அந்த ஆசிரியர்கள்ட்ட போய் நம்ம சொன்னோம்னாக்க இதுமாரி மென்டாரிங் சிஸ்டம்ஸ் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணோம்னாக்கா இது பிரச்சனைகள். மென்டாரிங்னு ஒரு ஆசிரியர் இருந்தால் ஒரு மென்டாரிங் இருப்பாங்க. அந்த மென்டார் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா எந்த பிரச்சனையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இது மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது தான் மிக முக்கியமான விஷயங்கள். நன்றி மாறன் சார். அடிப்படை வசதிகள் இருக்கிறது ஓரளவு என்று சொன்னாலும் இன்னும் சில மாற்றங்கள் வர வேண்டும் என்பது எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஏன்னா இவங்களுடைய மனநிலையே எப்படி இருக்குன்னா, நீ காசு கொடு, நான் பல்கலைக்கழகத்தில் உனக்கு சர்டிஃபிகேட் வாங்கித்தர ஒரு இடைத்தரகராக செயல்படுகிறார்கள். நிறுவனங்கள் என்பது இடைத்தரகர்கள் அல்ல. ஒரு மனிதனை அவனுடைய சுய சிந்தனையை எது தூண்டுகிறதோ அதுதான் உண்மையான கல்வி. ஆக அவனை சுயமாக சிந்தித்து விட்டு அவனுடைய செயல்பாடுகள் சுதந்திரமாக இருக்கிறது எதுவோ அதுதான் இருக்கணும். பில்கேட்ஸ் கிட்ட கேட்டாங்க, நீங்கள் ஒருவேளை அமெரிக்காவில் இந்த நிறுவனத்தை வைக்கவில்லை என்று சொன்னால் எங்கு வைப்பீர்கள் என்று கேட்கணுமோ நான் இந்தியாவில் வைப்பேன் என்று சொன்னார். அப்போது அடுத்த
20 ஆண்டுகளில் உலகிலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்தியாவில் இருக்கின்றார்கள். அப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அப்போ இந்த இளைஞர்களுக்கான கல்வி, இந்த இளைஞர்களுக்கான பாதுகாப்பு இன்னும் நாம் பலப்படுத்த வேண்டும். ஆக இந்த பெற்றோர்கள்கிட்டே நம்ம சொல்லக்கூடிய இந்த கவுன்சிலிங் எல்லாத்தை விட விளம்பரங்களை பார்க்காதீர்கள். நேரடியாக போய் அங்கே எல்லாவற்றையும் நேரடியாக நீங்களே ஆய்வு செய்யுங்கள். அவனை ஒரு அறிவாளி ஆக்குவதற்கான முயற்சிகள் என்ன இருக்கிறது என்று பாருங்கள். இந்த ஒரு 3 மாணவிகள் இறந்த பிறகுதான் நாம் இதை பற்றி பேசுகிறோம். இது போன்ற இறப்புகள் தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. நிச்சயமாக தடுக்கப்படும். உங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.